ஹலோ ட்ரேடர்ஸ். லாஸ்ட்டாக நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட் சீரீஸ் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கான அப்டேட்ஸ் தான். ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா $5,000 ஃபண்டிங் பிப்ஸில் அக்கௌண்ட் எடுத்திருந்தோம். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடும்போது -4% வரைக்குமே -4% வரைக்குமே ரீச் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ரெக்கவர் ஆல்சோ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னா, எனக்கு சர்வைக்கல் ப்ராப்ளம்னால கழுத்தில் சம் இஷ்யூஸ்னால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. இப்போ ரீசெண்டாக 2-3 டேஸாக வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த அப்டேட் கொடுக்கறதுக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் இந்த ஃபண்டட் அக்கவுண்ட் சீரிஸ் பிளான் பண்ணும்போதே நான் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் எடுக்கக்கூடிய ஈச் அண்ட் எவரி ட்ரேட வந்து நான் ஷோ பண்ணுவேன். ஈவன் அது வந்து அக்கவுண்ட் பாஸ் ஆனாலும் சரி, அக்கவுண்ட் சஸ்பெண்டட் ஆனாலும் சரி, எதுவுமே ஹைட் பண்ணாம ஈச் அண்ட் எவரி ட்ரேட்ஸ நான் ஷோ பண்றேன்றத சொல்லியிருந்தேன். அதுக்கான அப்டேட்ஸ் தான் இது. அக்கவுண்ட் வந்து நமக்கு வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் டெய்லி ட்ராடவுன். டெய்லி ட்ராடவுன்ன்றது 5% வந்து ரீச் பண்ணக்கூடாது. நம்மளுடைய கேப்பிட்டல்ல இருந்து 5% நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய அக்கவுண்ட் வந்து சஸ்பெண்டட் ஆயிடும். ஈவன் நம்ம ப்ராஃபிட் பண்ணி வச்சிருந்தாலும், அதில 5% நம்ம ரீச் பண்ணாலும், அக்கவுண்ட் வந்து சஸ்பெண்டட் ஆகும். பிகாஸ் ஆஃப் டெய்லி ட்ராடவுன் ரூல்ஸ். இங்க என்ன நடந்தது அப்படின்னா, நான் எடுத்திருக்க எல்லா ட்ரேட்ஸுமே ஷோ பண்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, AUDUSDல பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு ஸ்ப்ரெட் செக் பண்றதுக்காக. என்ன ரீசன்னா, நம்ம EURUSD, GBPUSD தான் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணோம். AUDUSDல ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து -$55 நமக்கு 1% ஆல்மோஸ்ட் 1% புரோக்கரேஜ்லாம் சேர்த்து ஒரு 1%ல இருந்து 1.1% வரைக்குமே நமக்கு லாஸ் குடுத்திருக்கு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ட்ரேட் எப்பல்லாம் அக்கவுண்ட் வந்து நெகட்டிவா இருக்கோ, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, -5% 0.5% என்றது ரிஸ்க் பெர் ட்ரேட்ன்றத பிளான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நமக்கு லாஸ் குடுத்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, GBPUSDல ஒரு பை என்ட்ரில $81.50 வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கன்டினியூஸ் ப்ராஃபிட் தான். இதுல ஒரு 3% ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தோம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு $73 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, $25 நம்ம ரிஸ்க் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, 3%ன்றது ப்ராஃபிட் டார்கெட் வச்சிருந்தோம். தேர்ட் ட்ரேட் ஆல்சோ ப்ராஃபிட் குடுத்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட்னால தான் அக்கவுண்டே சஸ்பெண்டட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து -4%ல இருந்து $5,038 வரைக்குமே ப்ராஃபிட். அக்கவுண்ட் ப்ராஃபிட்ல தான் இருந்தது. என்ன ரீசன்க்காக சஸ்பெண்டட் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல GBPUSD செல் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல எல்லா ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டும், மணி மேனேஜ்மென்ட் எல்லா விஷயமே ப்ராப்பரா எடுத்திருக்கோம். பட் இந்த ட்ரேடு மட்டுமே $312 வந்து நமக்கு லாஸ் குடுத்திருக்கு. என்ன ரீசன்க்காக $312 நமக்கு லாஸ் குடுத்திருக்குன்னா, அந்த ட்ரேடு வந்து ஹை இம்பாக்ட் நியூஸஸ் ஒண்ணு இருந்தது. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஹை இம்பாக்ட் நியூஸஸ்ல நம்ம ட்ரேட் பிளான் பண்ண மாட்டோன்ட்டு. பட் பிஃபோரா ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு ட்ரேட்ஸ பிளான் பண்ணியிருந்தோம். செல் என்ட்ரி வித் 1% ரிஸ்க். 1% ரிஸ்க்னா, அக்கவுண்ட் பாசிட்டிவா இருக்கும்போது நான் 1% ரிஸ்க் பிளான் பண்றேன். அப்போ $50 பெர் ட்ரேடுக்கு வந்து ரிஸ்க் பிளான் பண்ணது தான். என்ன நடந்ததுன்னா, ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போற சிச்சுவேஷன் இருந்ததுனால, அ என்னால அந்த ட்ரேட வந்து குளோஸ் பண்ண முடியல. சரி அப்படியே ஹை இம்பாக்டட் நியூஸஸ் இருந்தாலும் 1%, 2%, 3%னாலும் ஓகே. ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேட்ல மோர் தென் 6%க்கு மேல லாஸஸ் குடுத்திருக்கு. இந்த ஒரு ட்ரேட்னால தான் டெய்லி டிராடவுன்ல பிரீச் ஆயி அக்கவுண்ட் சஸ்பெண்டட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மணி மேனேஜ்மென்ட் யூஸ் பண்றதுனால அக்கவுண்ட் வந்து சஸ்பெண்டட் ஆனாலும் கொஞ்சம் லேட் ஆகும். அக்கவுண்ட் போறதே நம்ம கைவிட்டு போறதே ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ல தான் அக்கவுண்ட் போகுமே தவிர, இமிடியேட்டா வந்து அக்கவுண்ட் சஸ்பெண்டட் ஆகுன்றது சான்சஸே கிடையாது. ஏன்னா நம்ப ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ன்றது 1% ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம். மணி மேனேஜ்மென்ட்ன்றது மினிமம் 3% ப்ராப்பரா ஃபாலோ பண்றோம். 10 ட்ரேட்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலும் மேக்ஸிமம் அதுல 3-4 ட்ரேட் வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளா மேக் பண்றதுக்கான குவாலிட்டியான ட்ரேட்ஸ பார்த்து எடுக்கிறதுனால, மேக்ஸிமம் சஸ்பெண்டட் அப்படி ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேட்ல 6% மேல லாஸ் ஆனதுனால அக்கவுண்ட் சஸ்பெண்டட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் டெய்லி டிராடவுன். அவங்க கிட்ட நம்ம கேட்கும்போது, ஆ ஹை இம்பாக்ட் நியூஸஸ்ல அதிகமான ஸ்ப்ரெட் இருக்கும். அந்த டைம்ல எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு சிம்பிளா ஒரு ரீசன் சொல்லுவாங்க. பட் எல்லா ஃபண்டட் அக்கவுண்ட் கம்பெனியும் மேக்ஸிமமா சொல்லக்கூடிய ரீசன் தான். மிஸ்டேக் வந்து என் மேல தான் இந்த இந்த மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா, ஹை இம்பாக்டட் நியூஸஸ்ல நான் வந்து பொசிஷன வந்து குளோஸ் பண்ணியிருக்கணும். குளோஸ் பண்ணாத ரீசன்னால 6% வரைக்குமே லாஸ் ஆயிருக்கு. ஓகே.
ஃபண்டிங் பிப்ஸ்ல தான் 6% நமக்கு லாஸ் ஆயிருக்கு. வேற ஏதாச்சும் இந்த ட்ரேட் வேற அக்கவுண்ட்ல எடுத்திருக்காங்கன்னா, ஃபண்டட் நெக்ஸ்ட்ல சேம் ட்ரேட் ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்டு. அவருக்கு பார்த்தீங்கன்னா 1.5% வரைக்கும் தான் லாஸ் ஆயிருக்கு. 1% ரிஸ்க் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ்ல 1.5%ல வந்து என்ன ஆயிருக்கு அப்டின்னா, ஸ்டாப் லாஸஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. எனக்கு சிங்கிள் ட்ரேட்ல 6% வரைக்குமே ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆயிருக்கு. இந்த ரீசன்னால வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லாஸ்ட்டா எடுத்திருந்த ஃபண்டட் சீரியஸ்ல இந்த அக்கவுண்ட் சஸ்பெண்டட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்னும் ஃபியூ மந்த்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் பிப்ஸ்ல ட்ரேட் பண்ற போல ஐடியா இல்ல. 5% இஆர்ஸ் இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒரு நல்ல கம்பெனிஸ்ல நம்ம ட்ரேட் பண்ணிட்டு, அந்த என்ன ட்ரேட் எடுத்திருந்தேன்றதுக்கான அப்டேட் ஆல்சோ குடுக்குறேன். தேங்க் யூ சோ மச். வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான். நான் இந்த சீரியஸ்ல எடுக்கக்கூடிய எல்லா ட்ரேடுமே ஷோ பண்ணுவேன். ஈவன் அது ப்ராஃபிட் ஆனாலும் சரி, லாஸ் ஆனாலும் சரி, சேம் ஃபண்டிங் பிப்ஸ் கம்பெனில நம்ம பே அவுட்ஸ் ஆல்சோ ரிசீவ் பண்ணியிருக்கோம். பட் என்ன அப்டின்னா, இப்போ ஹை ஸ்ப்ரெட் இருக்கு. இதே போலலாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ட்ரேட் ஆல்சோ ரீசென்ட்டா நம்ம பிளான் பண்ணது. ட்ரேட் ஓப்பன் ஆகும்போதே $70 கிட்ட லாஸ் ஆயிருக்கு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஹை இம்பாக்டட் நியூஸஸுமே கிடையாது. இயர்லி மார்னிங்கும் கிடையாது. ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கிறதுக்கு. அவங்க கிட்ட கேட்டா ப்ராப்பரான ரீசன்ஸ் வந்து இல்ல. நான் ஃபண்டிங் பிப்ஸ்ல பார்க்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப லோ காஸ்ட் பே அவுட். சாரி $32, $36 நீங்க என்ன பண்ணலாம்னா, மினிமம் $5,000 பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் டிராபேக்கா என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நியூஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு ஒரு 3%, 4%னாலும் 3%னா கூட ஓகே. ஒரே ட்ரேட்ல 6% வரைக்குமே லாஸ் குடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட புரோக்கரேஜ் இருக்கு. 6% வரைக்குமே லாஸ் குடுக்குது. அந்த விஷயம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கஸ்டமர் சப்போர்ட்ஸ்ன்றது இல்ல. தேர்ட் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பே அவுட் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு ரீஃபண்டபிள் பண்ண மாட்டாங்க. 4த் பே அவுட் ரிசீவ் பண்ணும்போது தான் நீங்க பே பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இது வந்து நான் ஃபண்டிங் பிப்ஸ்ல பார்க்கக்கூடிய டிராபேக். தேங்க் யூ சோ மச். வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.